செய்யும். சொந்த வீட்டுக்காரர்கள் காலத்துக்கு அங்கே இருக்கிறவராக இருப்பார்கள். நீண்ட காலம் இருப்பார்கள். அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டெம்பரவரியா இருப்பாங்க சில பேர். வாடகைக்கு வரவங்க டெம்பரவரியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாஸ்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க மாறி போயிடலாம். எல்லாமே அவங்களுடைய தசா காலத்தை பொறுத்தது. ஒரு தசைங்கிறது குறைஞ்சபட்ச தசை அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய தசை 6 வருஷம். அதிகபட்ச தசைங்கிறது சுக்கிர தசை 20 வருஷம். ஆக ஒரு மனுஷனுக்கு 6 வருஷம் உள்ள தசை, 7 வருஷம் உள்ளது, அப்புறமா 16 வருஷம், 17 வருஷம், 18 வருஷம், 19 வருஷம், 20 வருஷம் இவ்வளோ தசைகள் இருக்குது. நடுவில் 10 வருஷம் தசை கூட இருக்குது. 6 வருஷம் சூரியன், 7 வருஷம் செவ்வாய், 10 வருஷம் சந்திரன், அதுக்கடுத்து நேராக 16 வருஷம் குரு தசை, 18 வருஷம் ராகு தசை, 17 வருஷம் புதன் தசை, அப்புறம் 19 வருஷம் சனி தசை, 20 வருஷம் சுக்கிர தசை. கேது பகவானுக்கு 7 வருஷம் தசை இருக்கு. ஆக இவ்வளோ தசைகள் இருக்கிறதுல தசைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தலையெழுத்துக்கு ஏற்ற மாதிரி மோசமான தசாபுத்தி வரும்பொழுது மோசமான வாஸ்து இருக்கிற வீட்டுக்கு போய் சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு முறை தான் வாழ்க்கையில் வாஸ்து பார்த்துக்கணும். எப்படி நம்ம பேர், நியூமராலஜி, நேமாலஜி, சவுண்டாலஜி, புராணாலஜி எல்லா இதையும் ஒரு முறை பார்த்துக்கிறோம். ஜாதகம் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அவ்வப்போது பார்க்க வேண்டியது இருக்கும். மீதியெல்லாம் லைஃப்பில் ஒன் டைம் பார்த்து வச்சுக்கணும். வாடகை வீட்டுக்காரங்க ஒவ்வொரு முறையும் பார்த்து வச்சுக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் வாடகை இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஒரு குறிப்பு அல்லது ஆய்வு என்னன்னா, தெற்கு பார்த்த பல வீடுகளில் வாஸ்து இருக்காது. அதனால தெற்கு வாசலை நிறைய பேர் விரும்புறதில்லை. சேல்ஸ் எது அதிகமாகுது? தெற்கு வாசலில் சேல்ஸ் தான் அதிகமாகும். வாடகைக்கு வீடு எது அதிகம் கிடைக்கும்? தெற்கு பார்த்த வாசல் தான் அதிகமாக வாடகை வீடு கிடைக்கும். அவங்கெல்லாம் டெம்பரவரியாக இருந்து போவாங்க. மோசமான வாஸ்து இருக்கிற வீட்டுக்கு யார் அதிகம் வரும்? மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் வரார்கள். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால அதிகம் வராங்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிட்டோன்னா விட்டுட்டு போவாங்க. 1-2 முறை அது நடந்து போனதுக்கு அப்புறமா, அல்லது அவங்களோட தொடர்பில் இருக்கிற இந்துக்கள் இந்த வாஸ்து சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வாஸ்து பார்த்து அவங்களும் போகிறாங்க. நாங்கள் கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீமுக்கும் வாஸ்து பார்த்து வீடெல்லாம் கட்டுறதுக்கு வாஸ்து பார்த்து கொடுக்கறது உண்டு. ஆக அனைத்து மதத்துக்கும் வேலை செய்யும் அனைத்து மனிதர்களும், அனைத்து மதத்தினரும் மனிதர்கள் தான். அவர்களுக்குன்னு பஞ்சபூதங்கள் வேறு விதமாலாம் வேலை செய்ய போகிறதில்ல. இப்படி தான் வேலை செய்யும். எல்லாருக்கும் வேலை செய்யும். அனைவருக்கும் அந்த வாஸ்து வேலை செய்யும்.